இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொதுக்காலத்தின் 18ஆம் வாரம் வெள்ளிக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு நீ நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 32 40 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது: உங்களுக்கு முற்பட்ட பண்டை காலத்தை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கடவுள் உலகில் மனிதனை படைத்த நாள் முதல் வானத்தின் ஒரு முனை முதல் மறுமுனை வரைக்கும் எங்காவது இத்தகைய மாபெரும் செயல் நடந்ததுண்டோ? அல்லது இதுபோல் கேள்விப்பட்டதுண்டோ? நெருப்பின் நடுவிலிருந்து பேசிய கடவுளின் குரலொலியை கேட்டும் நீங்கள் உயிர் வாழ்ந்தது போல் வேறு எந்த மக்களினமாவது வாழ்ந்ததுண்டா? அல்லது உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எகிப்தில் உங்கள் கண்முன்னே உங்களுக்கு செய்த அனைத்தையும் போல சோதனைகள், அடையாளங்கள், அருண் செயல்கள், போர், வலிய கரம், ஓங்கிய புயல் மற்றும் அச்சுறுத்தும் நிகழ்ச்சிகள் மூலம் ஓர் இனத்தை வேறொரு நாட்டினின்று தமக்கென உரிமையாக்கிக் கொள்ள முன்வரும் கடவுள் உண்டா? ஆண்டவரே கடவுள், அவரை தவிர வேறு எவரும் இலர் என நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக இவை உங்கள் கண்முன் நிறைவேற்றப்பட்டன. நீங்கள் கற்றுக்கொள்ளும்படி வானின்று வந்த அவர்தம் குரலை நீங்கள் கேட்குமாறு செய்தார். தமது பெரும் நெருப்பை மண்ணுலகில் நீங்கள் காண செய்தார். அந்நெருப்பு நின்று வந்த அவரது வாக்கை நீங்கள் கேட்டீர்கள். உங்கள் மூதாதையருக்கு அவர் அன்பு காட்டியதால் அவர்களுக்கு பின் அவர்களுடைய வழிமரபினரை தேர்ந்து கொண்டார். எனவே அவரே முன் நின்று தமது பேராற்றலுடன் வழிமரபினரை தேர்ந்து கொண்டார். எனவே அவரே முன் நின்று தமது பேராற்றலுடன் உங்களை எகிப்திலிருந்து கூட்டி வந்தார். உங்களை விட ஆற்றலும் வலிமையும் மிகுந்த வேற்றினத்தாரை உங்கள் முன் நின்று துரத்தவும் உங்களை அவர்களது நாட்டிற்குள் இட்டு சென்று இன்றும் உள்ளது போல் அதை உங்களது உரிமை சொத்தாக தரவுமே கூட்டி வந்தார். மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவரே கடவுள், அவரை தவிர வேறு எவரும் இலர் என இன்று அறிந்து உங்கள் உள்ளத்தில் இருத்துங்கள். நான் இன்று உங்களுக்கு கட்டளையிடும் அவரது நியமங்களையும் கட்டளைகளையும் பின்பற்றுங்கள். அப்பொழுது உங்களுக்கும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எல்லாம் நலமாகும். மேலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு எக்காலத்திற்கும் கொடுக்கும் மண்ணில் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 77. பல்லவி. ஆண்டவரே, உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன். ஆண்டவரே, உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன். முற்காலத்தில் நீர் செய்த வியத்தகு செயல்களை நினைத்து பார்ப்பேன். உம் செயல்கள் அனைத்தையும் பற்றி தியானிப்பேன். உம் வலிமை மிகு செயல்களை பற்றி சிந்திப்பேன். பல்லவி. ஆண்டவரே, உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன். கடவுளே, உமது வழி தூய்மையானது. மாபெரும் நம் கடவுளுக்கு நிகரான இறைவன் யார்? அரியன செய்யும் இறைவன் நீர் ஒருவரே. மக்களினங்களிடையே உமது ஆற்றலை விளங்க செய்தவரும் நீரே.
யாக்கோபு யோசேப்பு என்போரின் புதல்வரான உம் மக்களை நீர் உமது புயத்தால் மீட்டுக்கொண்டீர். மோசே ஆரோன் ஆகியோரை கொண்டு உம் மக்களை மந்தையென அழைத்து சென்றீர். பல்லவி. ஆண்டவரே, உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 24 முதல் 28 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்துக் கொள்கிற எவரும் வாழ்வடைவர். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வானதூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார். நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இங்கே இருப்பவருள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாகமாட்டார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். மாபெரும் நம் கடவுளுக்கு நிகரான இறைவன் யார்? இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஐரோப்பா கண்டத்திலேயே 72 ஆண்டுகள் ஒரு நாட்டை ஆண்ட பெருமைக்கு சொந்தக்காரர் பிரான்ஸ் நாட்டை ஆண்ட 14ஆம் லூயிஸ் என்ற மாமன்னர். இவர் 1715ஆம் ஆண்டு இறந்தபோது இவரது உடல் தங்க சவப்பெட்டியில் வைக்கப்பட்டது. மேலும் இவரது பெருமையை பறைசாற்றும் பொருட்டு முதன்மை கோவிலில், அதாவது கத்தீட்ரல் இருந்த எல்லா விளக்குகளும் அணைக்கப்பட்டு மாமன்னர் 14ஆம் லூயிஸே பெரியவர் என்பதை உணர்த்தும் வகையில் இவரது உடலுக்கு பக்கத்தில் மட்டும் ஒரு விளக்கானது எரிந்து கொண்டிருக்குமாறு ஏற்பாடு செய்யப்பட்டது. அன்றைய நாளில் அடக்க சடங்குகளை தலைமையேற்று நடத்தியவர் பேராயர் மாசிலோன். அவர் 14ஆம் லூயிஸின் உடலுக்கு பக்கத்தில் எரிந்து கொண்டிருந்த விளக்கை ஊதி அணைத்துவிட்டு, ஆண்டவரே மிக பெரியவர் என கூறி அடக்க சடங்கை நிறைவேற்றினார். இதைக் கண்டு அங்கிருந்து எல்லாரும் அதிர்ந்து போயினர். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாமன்னர் 14ஆம் லூயிஸ் பிரான்ஸ் நாட்டை 72 ஆண்டுகள் ஆண்டிருக்கலாம். ஆனால் அவர் பெரியவர் அல்ல. மூவுலகையும் என்றென்றும் ஆட்சி செலுத்துகின்ற ஆண்டவர்தான் பெரியவர். அதைத்தான் 14ஆம் லூயிஸின் அடக்க சடங்கை தலைமையேற்று நடத்திய பேராயர் மாசிலோன் மக்களுக்கு உணர்த்த விரும்பினார். இன்று நாம் பாடக்கேட்ட பதிலுரை பாடல், மாபெரும் நம் கடவுளுக்கு நிகரான இறைவன் யார் என்கிறது. இறையேசுவில் பிரியமானவர்களே, இறைவாக்கினர் எரேமியாவோடு இருந்தவர்களுள் ஒருவர் ஆசாபு என்று எரேமியா புத்தகத்தில் 30 மற்றும் 40களில் பார்க்கிறோம். இவர் பாபிலோனியர்கள்
யூதா நாட்டின் மீது படையெடுத்து வந்து அங்கிருந்தவர்களை நாடு கடத்தி சென்றபோது நாட்டில் எஞ்சியிருந்தவர்களை பராமரித்து வந்தார். இவர் பாபிலோனியர்களின் படையெடுப்பினால் நாடு உருக்குலைந்து போயிருந்ததைக் கண்டு மிகுந்த வேதனைக்குள்ளானார். இத்தகைய சூழ்நிலையில் இவர் ஆண்டவரை உற்று நோக்கினார். கடந்த காலத்தில் ஆண்டவர் வியத்தகு செயல்கள் செய்ததும் அவருக்கு நிகரான இறைவன் யாரும் இல்லை என்பதையும் உணர்ந்தவராய் இவர் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். இறையேசுவில் பிரியமானவர்களே, திருப்பாடல் 77 பாடிய ஆசாபு துன்பம் நிறைந்த சூழலில் ஆண்டவரை உற்று நோக்கி அவர் மீது நம்பிக்கை கொண்டார். ஆதலால் நாமும் துன்பங்களையும் போராட்டங்களையும் சந்திக்கின்ற போது ஆண்டவரை உற்று நோக்கி அவரது உதவியை நாட வேண்டும். ஏனெனில் ஆண்டவரே மாபெரும் கடவுள், அவரது வழியோ தூய்மையானது. ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிப்போர் வாழ்வடைவர். அமலன், விமலன் என்ற நண்பர்கள் இருவர் இருந்தார்கள். இதில் அமலன் தன் சிறு வயது முதலே ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்து அவருக்கு உகந்தவற்றை வாழ்ந்து வந்தான். விமலன் அப்படி இல்லை. அவன் இளமை இருக்கின்ற வரைக்கும் எல்லாவற்றையும் அனுபவித்துவிட்டு கடைசியில் கடவுளை தேடிக்கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து வந்தான். விமலனுக்கு பிறந்த நாள் வந்தது. அன்றைய நாளில் அமலன் விமலனுக்கு வாடிய பூங்கொத்தை பிறந்த நாள் பரிசாக அளித்தான். இது விமலனுக்கு மிகவும் வருத்தத்தை தந்தது. அவனுக்கு மட்டுமல்லாமல் அவனுடைய குடும்பத்திலுள்ள எல்லாருக்கும் வருத்தத்தை தந்தது. இது குறித்து விமலன் தன் பிறந்த நாளுக்கு அடுத்த நாளில் அமலிடம், நீ என்னுடைய பிறந்த நாளுக்கு வெறும் கையோடு வந்திருந்தால் கூட பரவாயில்லை, நான் எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன். ஆனால் நீ வாடிய பூங்கொத்தை பிறந்த நாள் பரிசாக கொண்டு வந்தாய். நீ ஏன் அப்படி செய்தாய் என்று கேட்டதற்கு அமலன், உனக்கு பிறந்த நாள் பரிசாக நான் கொடுத்த பூங்கொத்தை நான் 3 நாள்களுக்கு முன்பே வாங்கிவிட்டேன். முதலில் அதை நான் என் மேசையில் வைத்திருந்தேன். பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது. பின்னர் அது கொஞ்சம் கொஞ்சமாக வாடத் தொடங்கியது. அதன் பிறகு அந்த பூங்கொத்தை பிறந்த நாள் பரிசாக உனக்கு தந்தேன். அது இருக்கட்டும், வாடிய பூங்கொத்தை பிறந்த நாள் பரிசாக தந்ததற்கு இவ்வளவு வருத்தப்படுகிறாயே? உன் இளமை காலம் முடிந்த பின்பு ஆண்டவருக்கு உன்னை அர்ப்பணிக்கின்றாய் என்றால் கடவுள் எவ்வளவு வருத்தப்படுவார் என்றான். அப்பொழுதுதான் விமலனுக்கு தன்னுடைய தவறு என்னவென்று தெரிந்தது. இறையேசு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு பலரை நாம் பார்க்கிறோம். இந்த நிகழ்வில் வரும் விமலனைப் போல கடவுளை மறந்து எப்படியெல்லாமோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகம், இயேசுவுக்காக தம்மை அர்ப்பணித்து அழித்துக் கொள்கிற எவரும் வாழ்வடைவர் என்கிறது. தன்னை பின்தொடர்ந்து வருபவர் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு தன்னை பின்பற்றட்டும், பின்தொடர்ந்து வர வேண்டும் என்று பேசுகின்ற போதுதான் இயேசு, என் பொருட்டு தம்மையே அழித்துக் கொள்கின்ற எவரும் வாழ்வடைவார் என்கிறார். இயேசுவுக்காக, அவரது விழுமியங்களுக்காக தம்மை அழித்துக் கொள்கிற எவரும் முதலில் அவருக்கு தன்னை முற்றிலும் அர்ப்பணிக்க வேண்டும். அதற்கு தன்னலத்தை துறப்பது இன்றியமையாதது. அடுத்ததாக இனச்சட்ட நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிப்பது போல இறைவனுடைய குரலுக்கு, இயேசுவின் குரலுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இவ்வாறு ஒருவர் தன்னலம் துறந்து இயேசுவுக்காக தன்னை அர்ப்பணித்து அவர் குரல் கேட்டு அவர் வழி நடக்கின்ற பொழுது, அதன் மூலம் தன்னை அழித்துக் கொள்கின்ற போது வாழ்வடைவார். நாம் இயேசுவுக்காக நம்மையே நாம் இழக்க தயாராக இருக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம்.
நம்முடைய சிந்தனைக்கு கீழ்ப்படிதல் பலியை விட சிறந்தது என்று முதல் சாமுவேல் புத்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 22 பார்க்கிறோம். ஒன்றை இழக்கின்ற போதுதான் இன்னொன்றை பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவுக்காக நம்மை இழக்க தயாராவோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகிற இறை வார்த்தையாக, நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காகவே, நான் இறந்தால் அது எனக்கு ஆதாயமே என்று பிலிப்பியருக்கு கடிதத்தில் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் தூய பவுல் கூறுவார். ஆகவே இயேசு பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவுக்காக எதையும் நாம் இழக்க துணிவோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.